வெல்கம் யூ ஆல் டு our சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி த ஃப்ராக் அண்ட் த மவுஸ். ஒரு தவளையும் எலியும் பற்றினது தான். ஒரு தவளையும் எலியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். எங்கே போனாலும் ஒன்றாவே இருப்பாங்களாம். தவளைக்கு எலி கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், எலிக்கும் தவளை கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இவங்க ரெண்டு பேர் எப்பயுமே ஒன்றா சுற்றுறதை பார்த்த மற்ற அனிமல்ஸ்லாம் இவங்கள பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணாங்களாம். அப்படி ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறப்ப ஒரு நாள் தவளைக்கு தண்ணி தாகம் அடிச்சிச்சான். பக்கத்தில் இருந்த ஆற்றுல போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இறங்குச்சான். தண்ணி குடிச்சிட்டு இருந்த தவளைக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சான். எலியை கூப்பிட்டு, வா நண்பா, நம்ம பேசாமல் இந்த தண்ணிக்குள்ளேயே ஒன்றா சுற்றலாம், யாருமே நம்மளை கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு எலி, என்னது தண்ணிக்குள்ளேயா, எனக்கு தான் ஸ்விம் பண்ண தெரியாதே, நீச்சல் அடிக்க தெரியாதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட தவளை கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருச்சு, நீ பேசாமல் இந்த மரக்கட்டையில் ஏறி உட்காந்துக்கோ, உன்னோட காலை என் கையோட சேர்த்து ஒரு கயிறை வச்சு கட்டிக்கலாம், நான் மிதந்துட்டு போகிறப்ப நீ என் கூட சேர்ந்து மிதந்துட்டே வரலாம், சரியா அப்படின்னு சொல்லிச்சான். ஆஹா, நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எலியும் தவளை சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணலான்னு ஒரு மரக்கட்டை மேலே ஏறி உட்காந்துக்குச்சான். தவளை தன்னோட கையும் எலியோட காலையும் சேர்த்து கட்டிருச்சான். தவளை சொன்ன மாதிரியே எலியும் தவளையும் ஜாலியாக தண்ணிக்குள்ளே சேர்ந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ அங்கே அதை பார்த்த மீன்கள் ஒரே சிரிப்பாக சிரிச்சிட்டு இருந்தாங்களாம். இவங்கள பார்த்துட்டு இருந்த தவளை மேலே இருந்த பருந்தை கவனிக்கலை. பருந்து ஒன்று பறந்து வந்து லபக்குன்னு எலியை கவ்விருச்சு. கவ்விட்டு மேலே தூக்குனா எலி கூட சேர்ந்து யாரும் வந்தாங்க? தவளையும் வந்தாங்க. ஏன், எலி காலோட தவளையோட கையும் சேர்ந்து கட்டப்பட்டிருந்துச்சு. ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போய் பருந்து அடித்து சாப்பிட்ருச்சு. பாவம்ல. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறப்ப புத்திசாலித்தனமாக சூஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு தான் செய்யணும். ஓகே, நேற்று நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம்? த ஆப்போசிட் ஃபார் மலை மேகம். த ஆன்சர் இஸ் மலை மே நாட் கம். ஓகே, இன்னையோட கொஸ்டின், வாட் வேர்ட் லுக்ஸ் சேம் அப்சைட் டவுன்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.